ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு தி கோடிங் தமிழ் சேனல். ஸோ நான் உங்கள் லோஹித் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேட்டா பேஸ்னால் என்ன அப்படின்றது வந்து கிளியரான ஒரு எக்ஸ்பிளேஷன் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப கிளியராக வேணாம், பட் உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நான் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப வளவலன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க சட்டு புட்டுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், வாட் இஸ் டேட்டா? ஸோ டேட்டா பேஸ்னால் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டேட்டானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ டேட்டானா என்ன? ஸோ நீங்கள் விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணாலே வந்து ஒரு டேட்டானா என்ன அப்படின்றது வந்துடும். ஸோ டேட்டான்றது ஒன்றுமே இல்லை கைஸ். ஸோ ஒரு நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம், டேட்டாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன வேணால் இருக்கலாம், லைக் மீடியாவாக இருக்கலாம், ஒரு நம்பர்ஸ் ஆகலாம், இல்லை ஆல்ஃபபெட்டாக இருக்கலாம், இல்லை எதுவாக வேணா இருக்கலாம். அது நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே தான் டேட்டான்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டாவை நம்ம எப்படி வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு செல்ஸ்லேயோ, ஒரு டேபிள்லையோ, இல்லைனா ஒரு அரே ஆர் பிராக்கீஸ். ஸோ நிறைய மெத்தட்ஸுமே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். பட் ஒரு டேட்டா பேஸை ஹேண்டில் பண்ணுறது, அவர் சேவ் பண்ணுறது, ஒரு டேட்டாவை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறோம், இல்லை ஒரு ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து டேட்டா பேஸ். ஸோ டேட்டா பேஸ்ன்றது ஒன்றுமே இல்லை கைஸ். ஸோ ஒரு டேட்டாவை நம்ம வந்து சேவ் பண்ணுறோம், அது ஒரு செல்லுலையோ டேபிள்லையோ எப்படியோ வேணால் சேவ் பண்ணிக்கலாம். அதை நம்மளால் ஈஸியாக மாடிஃபை பண்ண முடியணும், ஈஸியாக எடிட் பண்ண முடியணும், அண்ட் டெலிட் பண்ண முடியணும், க்ரியேட் பண்ண முடியணும். ஸோ அது மாதிரி ஈஸியாக பண்ணுறது, அந்த மெத்தட்ஸ், லைக் அந்த ஒரு ப்ராசஸ், அது பேர் தான் வந்து டேட்டா பேஸ் சொல்லுவாங்க. ஸோ டோட்டலாக வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் டேட்டா பேஸஸ் இருக்குது. லைக் நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த எக்ஸல் ஷீட்டுமே இட்ஸ் கால் டேட்டா தான். அதுவுமே அந்த எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் ஒரு மெசேஜ் போடுறீங்கன்னா அது டேட்டாவாக தான் கணக்கெடுக்கும். அந்த எக்ஸல் ஷீட் வந்து ஒரு டேட்டா பேஸாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ டேட்டா பேஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. லைக் JS அதுவுமே ஒரு டேட்டா பேஸ் கணக்கு வருவாங்க. எக்ஸல் ஷீட் டேட்டா பேஸ் தான், CSV டேட்டா பேஸ் தான், கூகுள் ஸ்ப்ரெட் ஷீட் அதுவுமே டேட்டா பேஸ் தான். நீங்கள் கூகுள் க்ளவுட் சேவ் பண்ணுறீங்களா, இட்ஸ் ஆல்சோ டேட்டா பேஸ். பட் அது வந்து க்ளவுட் டேட்டா பேஸ் அப்படின்வாங்க. ஏன்னா அப்படின்னா இது க்ளவுடில் சேவ் ஆகுது. அது வந்து நம்பர் ஆஃப் டேட்டா, அதாவது ஒரு லிமிட் ஆஃப் டேட்டா இல்லாமல் அட்வான்ஸ், அதாவது 15 GB 20 GB அளவுக்கு ஸ்டோரேஜ் உங்களால் சேவ் பண்ண முடியும். பட் நார்மலான டேட்டா பேஸை பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டோ, ஒரு ஆல்ஃபபெட்டோ, ஒரு ஸ்ட்ரிங்கோ ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா 15 GBலாம் தேவைப்படாது. ஏன்னா அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு 500 MB இருந்தாலே போதுன்னா 500 MB ஃபுல்லாக ஆகிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப நாள் டைம் எடுக்கும். ஏன்னா அதெல்லாமே வந்து டெக்ஸ்ட்டு, எல்லாம் ஒரு ஸ்ட்ரிங்கு, அதெல்லாம் வந்து டேட்டா டைப்பில் இருக்கும். பட் க்ளவுட் டேட்டா பேஸில் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைக் மீடியா ஃபைல்ஸ் சொல்லலாம். ஸோ மீடியா சம்மந்தப்பட்ட ஸ்டஃப், லைக் இமேஜ் ஆர் வீடியோஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான எம்பிஸ் பிடிக்கும். ஸோ அதனால் அது வந்து க்ளவுட் டேட்டா பேஸ் அப்படின்வாங்க. ஸோ மொத்தம் நிறைய டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்றீங்களே. ஓகே, உங்களுக்கு வந்து டேட்டா பேஸ்னால் என்னென்னு புரிஞ்சிச்சு. ஸோ டேட்டாவை சேவ் பண்ணுறது தான் டேட்டா பேஸ். ஓகே, இது எங்களுக்கே தெரியுமாடா, இதே நீங்கள் சொல்ல வரீங்கன்னா அப்படி இல்லை, உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு இனிமேல் டேட்டா பேஸ் என்னன்னு தெரியாது, க்ளவுட் டேட்டா பேஸ் என்னன்னு தெரியாது. ஸோ டேட்டா பேஸ்ன்றது ஒன்றுமே இல்லை கைஸ், ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை சேவ் பண்ணுறது தான். அது வந்து எப்படி வேணால் சேவ் பண்ணலாம். நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் இருக்குது, நிறைய மெத்தட் ஆஃப் டேட்டா பேஸஸ் இருக்குது. லைக் MySQL, அப்புறம் SQLite, மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர், MongoDB, இது மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய போயிட்டே இருக்கும். ஒரு மெத்தட்ஸ். இதில் வந்து MongoDB பார்த்தா ஆன்லைனில் சேவ் பண்ணும் நம்மளோட டேட்டாவை. MySQL பார்த்தா ஆஃப்லைனில் சேவ் பண்ணும். SQLiteமே ஆஃப்லைன் ஃபைலாக சேவ் ஆகும் டேட்டா பேஸு. பட் அதெல்லாம் வந்து நார்மலாக எடிட் உங்களால் பார்க்க முடியாது. அதுக்குன்னு லைக் தனியாக ஒரு சாஃப்ட்வேராக ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு மெத்தடில் நம்மளோட டேட்டாஸை சேவ் பண்ணி வைக்கும். ஒருத்துக்குமே ஒரு மெத்தட்ஸ் இருக்கும். லைக் JS பார்த்தீங்கன்னா பிராக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அரே இருக்குல்ல. ஸோ அரே, பிராக்கீஸ், ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம அரே யூஸ் யூஸ் பண்ணுறது, ப்ராக்கெட்டு, ஃபங்க்ஷன் ப்ராக்கெட். ஸோ அது எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதே போல் தான் நம்ம யூஸ் பண்ண டேட்டாஸ், ஒரு டேட்டா சேவ் பண்ண மெத்தட்லையுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ MongoDBயில் பார்த்தீங்கன்னா ஸ்கீமா மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி சேவ் பண்ணுவாங்க. நிறைய அதர் மெத்தட்ஸ் இருக்குது. MongoDB டேரெக்டாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது MongoDB யூஸ் பண்ணுறதுக்கு. லைக் quick.mongo, அப்புறம் மாங்கூஸ். ஸோ அப்படி நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாதிரி SQLite நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா quick.db, அப்புறம் நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சது quick.db. ஸோ நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டேட்டா பேஸ்னால் என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும். இதில் எது ப்ரோ பெஸ்ட்டுன்னு கேட்டால் எல்லாமே பெஸ்ட் தான், ஒரு ஃபீல்டில். இப்போ ஆன்லைன் க்ளவுடிங், ஆன்லைன் டேட்டா பேஸ் அப்படின்னீங்கன்னா MongoDB சூஸ் பண்ணுவாங்க. இல்லை ப்ரோ அப்படின்லாம் மைக்ரோசாஃப்ட் சர்வர், அது ரொம்ப செம்மையாக இருக்கும். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு ஆஃப்லைன் டேட்டா பேஸ் இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து SQLite இல்லை MySQL அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து அதாவது ஒரு ஃபீல்டில் ஒன்று வந்து கெத்து. எதுவுமே இங்கே வந்து வேஸ்ட்ன்றது அப்படின்னு எதுவுமே இல்லை. எந்த ஒரு லாங்குவேஜுமே, எந்த ஒரு டேட்டா பேஸுமே வேஸ்ட்ன்றதில்ல. ஒன்றும் அவங்க இதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ டேட்டா பேஸ் என்ன புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன். ஒரு டேட்டாவை எடிட் பண்ணுறதோ, இல்லைனா ஒரு சேவ் பண்ணுறதோ, இல்லைனா அப்டேட் பண்ணுறது, இல்லை எல்லா ஸ்டஃப்மே பண்ணுறது, அதை வந்து ஒரு ஹேண்டில் பண்ணுறது. ஸோ உங்கள் பாஷையில் சொன்னால் ஒரு டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறது தான் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி டேட்டாஸ்லாம் சேவ் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே சேவ் பண்ணலாம். அதாவது மீடியாலேருந்து டெக்ஸ்ட் வரையும் எல்லா வகையான ஸ்டஃப்பையுமே டேட்டா பேஸில் சேவ் பண்ண முடியும். CSV ஃபைல்லேருந்து எக்ஸல் ஷீட் வரையும் எல்லாமே டேட்டா பேஸாக மட்டும் தான் ஆக்ட் ஆகும்.
ஸோ வீடியோவில் வந்து சொல்ல நினச்சது தான். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரியல ப்ரோ, இல்லை ப்ரோ நீ சொன்னது வந்து தப்பு, டேட்டா பேஸ்க்கு இந்த மாதிரி டெஃபினேஷன் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நான் வந்து இது வந்து புரிய வைக்கணும் அப்படின்றதுக்கோசம் நான் இந்த மாதிரி டெஃபினேஷன்லாம் கொடுத்தேன். நான் வந்து தியரட்டிக்கலாக நான் விக்கிபீடியா பார்த்து டேட்டாபேஸ் இஸ் அ கம்ப்யூட்டிங் ஆர் டேட்டாபேஸ் இஸ் ஆர்கனைசிங் கலெக்டிங் ஆர் சம்திங் எல்ஸ் விக்கிபீடியா பார்த்து நான் அப்படியே படிக்கல. நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது தெரியாதவங்களுக்கு டேட்டாபேஸ் என்ன, டேட்டாபேஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வைக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினச்சது தான் கைஸ். வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணானா ஏன் டிஸ்லைக் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ நீ இதை பண்ண எனக்கு அதை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லுங்கள். அது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாய் கைஸ், see you in next video.